எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம வண்ணவழி வண்ணமயமான நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பட்டு saree தான் பார்க்க போறோம். அது சூப்பரான நம்ம கிட்ட ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற இந்த குதிரை டிசைன் போட்ட பட்டு saree தான் பார்க்க போறோம். சரிங்களா? அதுல என்னென்ன கலர் இருக்குன்னு சொல்லி இப்ப பார்த்துடலாம். இந்த saree தாங்க. இது வந்து டபுள் வார்ப்பு saree. இது நான் ஏற்கனவே சொன்னதுதான். பட்டுக்கு பட்டு போட்டு நெய்யறது டபுள் வார்ப்பு பட்டு saree, கைத்தறி பட்டு புடவைகள். ஓகேங்களா? நம்ம கிட்ட காட்டுறது எல்லாமே கைத்தறி பட்டு saree தான். சரிங்களா? இதுல வந்து ரோஸ் கோல்டுல வந்து நமக்கு வந்து ஜரி ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த ஹார்ஸ் எல்லாமே ரோஸ் கோல்டுல பண்ணிருக்காங்க பாருங்களேன். நல்ல மெரூன் கலருங்க. மெரூன் கலருக்கு நாவப்பழ கலர் வந்து பார்டரா கொடுத்துருக்காங்க. இதுல என்ன ஹைலைட்னா ரெண்டுமே நல்லா டார்க் கலர்ஸ். நல்ல டார்க் கலர்ஸுக்கு இந்த ரோஸ் கோல்டுல வந்து ஹார்ஸ் போட்டிருக்கிறது ரொம்ப சூப்பரா எடுப்பா தெரியுது. சூப்பரா டிசைனு. அந்த ஹார்ஸ்லயே பாருங்களேன், ஒவ்வொரு ஹார்ஸ்லயும் பூ போட்ட மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஹைலைட்டு. இது வந்து கைத்தறி பட்டுங்கிறதுனால கையில நெய்யறதுங்கிறது இந்த மாதிரி டிசைன் கொடுத்து நெய்யறதுல ரொம்ப சிரமமான வேலைங்க. முந்தி பார்த்தலாம். இப்போ ஃபுல்லாகவே பாருங்கள், முந்தி நல்லா நாவப்பழ கலரில் ரோஸ் கோல்டில் கொடுத்துருக்காங்க. ஆனால் வெறும் ஹார்ஸாகவே முந்தி ஃபுல்லாக இருக்குது. பார்டரில் பாருங்களேன், அழகாக இந்த சைடும் பார்டர் கட்டியிருக்காங்க, இந்த சைடும் பார்டர் கட்டியிருக்காங்க. ரெண்டு சைடுமே ஹார்ஸ் தான் போட்டு பார்டர் கட்டியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு வந்து ப்ளவுஸ் காட்டுறேன் நான். ப்ளவுஸ் வந்து பிளைன் ப்ளவுஸ் தான். நம்மளதில் வந்து கைத்தறி பட்டு எப்பவுமே பிளைன் ப்ளவுஸ் தான் கொடுப்பாங்க. ஆனால் இதில் வந்து பிளைன் ப்ளவுஸ் தான் வந்திருக்குது. சரிங்களா? இதனுடைய ரேட் நான் சொல்லிடுறேன். 8400 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். ஓகேங்களா? இதில் கொஞ்சம் கலர்ஸ் இருக்குது, நான் காட்டுறேன். இந்த இப்போ நம்ம இதில் இருக்கிற கலர்ஸ் பார்த்தலாம். மொத்தம் 3 4 5 6 கலர் இருக்குது. இப்போ இதில் இருக்கிற கலர்ஸ் ஒன்றுனா நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு கலரு. இப்போ நம்ம இதில் இருக்கிற கலர்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கலர் பாருங்கள், இந்த கலர் தான். இது வந்து ஃபாரஸ்ட் க்ரீனுக்கு வந்து பர்ஷியன் க்ரீன் வந்து கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு லைட்டாக மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் தெரியும் நல்லா. இதுதான் கான்ட்ராஸ்ட் கலர் பாருங்கள். இதுக்கும் நல்லா சூப்பரான கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? முந்தியும் பாருங்கள், நல்லா அந்த பர்ஷியன் க்ரீனில் வந்து நல்லா ரோஸ் கோல்டில் சூப்பராக ஹார்ஸ் போட்டிருக்காங்க. ஓகே, இது ஒரு கலர். சரிங்களா? அடுத்த கலர் பார்த்தலாம். ஏன்னா இருக்கு, வச்சு கட்டுங்களே. வச்சுலாம் கட்டலாம், வச்சு கட்டுறதுலாம் வேணாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் அடுத்த கலர்ஸ் பார்த்துடலாம். அடுத்த கலருமே சூப்பரான கலரு. இது வந்து நல்லா எடுப்பாக இருக்கிற மாதிரி கலரில் தான் போட்டிருக்காங்க. நல்லா அப்பதான் அந்த ரோஸ் கோல்டில் அது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல வெந்தய கலர். இது வெந்தய கலருக்கு வந்து நல்லா இது வந்து நாப்பழ கலரா பிளாக்கு. ஓகே, கான்ட்ராஸ்ட் வந்து பிளாக் கொடுத்துக்கிறாங்க. கோல்டு மேலே பிளாக் போட்டதுனால தான் இது வெந்தய கலராக தெரியுது உடல் பாகம். தெரியுங்களா? வெந்தய கலருக்கு நல்லா பிளாக் கலர் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. முந்தி பாருங்க, நல்லா பிளாக்குங்கிறதுனால ரோஸ் கோல்டு அப்படியே பளிச்சுன்னு தெரியுது, அப்படியே சூப்பராக. சரிங்களா? ஒரு சிலர் வந்து பிளாக் வேண்டாம் அப்படிங்கிறீங்க. ஆனால் இப்போ எங்கேர்ஸ்லாம் வந்து பிளாக் தான் ரொம்ப விரும்பி எடுக்கிறாங்க. இப்போதான் நினச்சேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு யோசிச்சேன். ஆமாம், ஏன்னா வருஷாவே வந்து 2 3 saree எடுத்தது எல்லாமே பிளாக் கலர் தான் எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த பொண்ணுங்களாம் இந்த பிளாக் கட்டக்கூடாது அப்படிலாம் நினைக்கிறதுலாம் இல்லை. பிளாக் தான் ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிறாங்க. பிளாக்ல ஆக்சுவலாக அட்ராக்டிவாக தெரிவாங்க. அதில் இருக்கிற டிசைனும் எடுப்பா தெரியும். ரெண்டாவது அவங்க கலருக்கு வந்து நல்லா ஒயிட்டாக இருந்தாலும் அது எடுப்பா தெரியும், கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் அந்த கலர் நல்லாவே எடுப்பா தெரியும். அதுக்கு தான் அந்த கலர் எடுக்கிறது. சரிங்களா? இப்போ அடுத்த கலர் வந்து பெப்சி ப்ளூவு. ஒவ்வொரு கலர்லையும் அந்த குதிரை பாருங்களேன், அப்படியே பளிச்சுன்னு தெரியுது அப்படியே. இது வந்து நல்லா நாவப்பழ கலருங்க. இது வந்து பார்டர் வந்து நல்ல நாவப்பழ கலர் தான். பெப்சி ப்ளூக்கு நல்ல நாவப்பழ கலர் கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்குறாங்க. முந்தி பாருங்க நல்லா. இது வந்து ஒரு மாதிரி டார்க் வயலட் ஷேட்ல இருக்கு. ஆமா, பார்க்கிறதுக்கு இந்த ப்ளூவும் இந்த நாவப்பழ கலரும் கலந்ததுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. ஓகேங்களா? ஏன்னா நான் பிளாக்னு சொல்லிடுவேன். வேற கலர்னா வேற கலர்னு சொல்லி. ஏன்னா இது ஷைன் ஆகும்போது என்னன்னா வயலட் கலர் ஷைனிங் ஆகுது. நாவப்பழ கலர். சரிங்களா? இது ஒரு கலரு. இது சூப்பரா அட்ராக்டிவா இருக்கு. சூப்பரா இருக்குது. இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்குது இந்த கலர். எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கலர். ஏன்னா எடுப்பான கலராக இருக்குல்ல. உங்களுக்கு இதுலேயே என்ன கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது, இந்த கலர். இது என்ன ஃபாரஸ்ட் க்ரீனு. ஃபாரஸ்ட் க்ரீனும் பர்ஷியன் க்ரீனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. வித்தியாசமாக இருக்குல்ல. அடுத்தது
இது வந்து என்ன கலர்? ப்ரௌன், பிரிக்ஸ் ப்ரௌன். செங்கல் கலர் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதான் பிரிக்ஸ் ப்ரௌனு. அதுக்கு வந்து நல்லா க்ரீன் கலர், பாட்டில் க்ரீன் வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் குதிரை அப்படி கம்பீரமாக நிற்கிறது எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பென்குயின் டிசைன் கொண்டு வந்தோம், யானை டிசைன் கொண்டு வந்தோம், அதுக்கப்புறம் இப்போ குதிரை டிசைனு, இந்த மாதிரி இப்போ தான் வந்து உருவம் போட்டு டிசைனாக இந்த மாதிரி கேட்குறதுனால தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் கொண்டு வந்துட்ருக்கோம். சரிங்களா? சூப்பராக க்ரீன் கலரில் ஆர்ஸ் இருக்குது. இது வந்து பிரிக்ஸ் ப்ரௌன் வித் க்ரீன். ஓகேங்களா? அடுத்த கலர் பார்த்துடலாம். ஓகே, அடுத்த கலர் சூப்பராக எடுப்பாகிற லீஃப் க்ரீனு. பார்த்தீங்களா பளிச்சுன்னு இருக்குது பாருங்க க்ரீனு. அதே நாவப்பூக்கள், அதே நாவப்பழ கலர் பார்டர். சரிங்களா? நல்லா குதிரை வந்து ரோஸ் கோல்டில் ஜம்முன்னு இருக்கிறாங்க. முந்தி அதே நாவப்பழ கலரில் முந்தி. சரிங்களா? அவ்வளோதான். இது ஒரு கலர். சூப்பர். இந்த 6 கலர் இருக்குது. இந்த ஆர்ஸ் டிசைன் போட்ட பட்டு சாரீ. இந்த 6 கலரில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கங்க. மேலே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து நான் காட்டுறது வந்து சிங்கிள் சாரீ தான் இருக்குது. ஒவ்வொரு டிசைன்லேயும் அந்த அங்கே இருக்கிற சிங்கிள் சாரீஸை நான் காட்டிடுறேன் உங்ககிட்ட. நான் சொன்னேன் இல்லைங்களா சிங்கிள் பீஸ் சாரீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, அதே ஃபஸ்ட்டு சாரீ இதுதான், நம்ம பட்டர்ஃப்ளை சாரீ. இதில் வந்து இந்த ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்த எல்லா கலர் சாரீஸுமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இது இப்போ ரீசெண்டாக வந்த சாரீ தான் இந்த டிசைன் சாரீ. ஓகேங்களா? பட்டர்ஃப்ளைல ஒரே ஒரு சாரீ இருக்குது. இது வந்து க்ரீன் கலருக்கு இல்லை கிரே கலர் பார்டராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் இருக்கிற முந்தி பார்த்தலாம். இதுவும் வந்து ரோஸ் கோல்டு தாங்க. அப்படியே பட்டர்ஃப்ளை அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படி ரோஸ் கோல்டில் சூப்பராக தெரியுது. இது வந்து நம்மளுடைய நார்மல் வெளிச்சத்தை விட நம்ம மண்டபத்தில் கட்டிட்டு அந்த எல்லோ கலர் லைட்டு வெளிச்சத்தில் நம்ம நடந்து போனோமா, நம்ம மேலேயே வந்து அப்படியே பட்டர்ஃப்ளை அப்படியே மின்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நீங்களே இப்படி பண்ணும்போது லைக் இதாக தெரியுது. இப்படி பண்ணும்போதா ஷைனிங்காக தெரியுதா? அதான் சரியா? அப்படி ஷோரூமில் காட்டுற மாதிரி நல்லா லைட்டிங் போட்டு காட்டினோமா சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ரோஸ் கோல்டு என்னடா வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நீங்கள் கட்டுறதே வந்து வித்தியாசமான தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த சாரியோட ரேட்டும் வந்து 8400 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். ஓகேங்களா? இந்த பட்டர்ஃப்ளை வந்து உடல் பாகம் ஃபுல்லாகவே வரும். நீங்கள் கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா பாருங்கள் உடல் ஃபுல்லாகவே உங்களுக்கு பட்டர்ஃப்ளை வந்துடும். ஓகேங்களா? அவ்வளோதான். இதில் வந்து ஒரு பீஸ் தான் இருக்குன்னு சொன்னாங்களா. இந்த க்ரீன் கலர் ஒன்று தான் இருக்குது. ப்ளவுஸு பிளைன் தான். பிளைன், எல்லா ப்ளவுஸும் பிளைன் தான். ஓகே, இதில் வேணுங்கிறீங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த டிசைன் சாரீ பார்த்துடலாம். அடுத்த டிசைன் சாரீ வந்து இந்த போச்சம்பள்ளி சாரீ தாங்க. நல்லா க்ரீன் கலர், லைட் க்ரீனு. அதில் வந்து கிரே கலரில் நல்லா இந்த போச்சம்பள்ளி டிசைன் பிங்க ஒரு சிகப்பு கலர் ரோஜா பூ போட்ட மாதிரி போச்சம்பள்ளி டிசைன் போட்டிருக்காங்க. இதுதான் சாரியோட ஃபுல் டிசைனு. பாடியில் வந்து பாருங்கள் உடல் பாகம் ஃபுல்லாக அங்கங்கே மேங்கோ மோட்டிவ் போட்டிருக்காங்க. பாருங்கள் அங்கங்கே உடல் பாகம் ஃபுல்லாக மாங்காய் அப்படி மேங்கோ பெரிய பெரிய சைஸ் மேங்கோ போட்டிருக்காங்க. இது வந்து கோல்டு ஜரி. ஓகேங்களா? ரோஸ் கோல்டு கிடையாது, கோல்டு ஜரி. இது பாருங்கள் முந்தி ஃபுல்லாகவே கோல்டன் ஜரியில் போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது இந்த போச்சம்பள்ளி டிசைன் தாங்க. இது வந்து ஆனந்தா க்ரீன் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த க்ரீன் கலர் சாரீ. இது உடல் பாகம் கலர் வந்து கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த சாரியோட ரேட் வந்து 8500 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். சரிங்களா? அந்த சாரியோட இது 100 ரூபா அதிகம், 8500. இதுவும் சிங்கிள் பீஸ் தான். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்த சிங்கிள் பீஸ் சாரீ பார்த்தலாமா? அடுத்த சாரீ இந்த சாரீ தான். இது வந்து நல்லா மான் போட்ட சாரீ. முன்ன நம்ம குதிரை போட்ட சாரீ பார்த்தோம், இப்போ நம்ம மான் போட்ட சாரீ. மான் அழகா திரும்பி நம்மளை பார்த்துட்டு இருக்குது. எவர்ஸா கடம்பா மானா? இது வந்து அந்த கிறிஸ்மஸ் ட்ரீலாம் போட்டு ஆமாம், கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ஒரு மாதிரி சூப்பரான ட்ரீ பக்கத்தில் மான் நிற்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நல்லா வாடாமல்லி கலருங்க. உடல் பாகம் நல்லா வாடாமல்லி கலர். அதில் ரோஸ் கோல்டில் வந்து லைன்ஸ் போட்டிருக்காங்க. சூப்பரான லைன்ஸு. பார்டர் வந்து நேவி ப்ளூ கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கோல்டு கலரில் தான் ஜரிகை மான் இருக்குது. மான் வந்து ரோஸ் கலர் கிடையாது, கோல்டு கலரில் மான் இருக்குது. ட்ரீயும் சரி மானும் சரி கோல்டு கலர். முந்தி பார்த்தரலாம். இப்போ நான் காட்டிட்டு இருக்கிற சாரீ எல்லாமே டபுள் வார்ப்பு சாரீ. எதுவுமே சிங்கிள் வார்ப்போ ஒன்றரை வார்ப்போ கிடையாது. டபுள் வார்ப்பு சாரீங்க. பியூர் பட்டு சாரீங்க. கைத்தறி பட்டு புடவைகள். மானோட கொம்பு மட்டும் இருக்கிற மாதிரி டிசைன் போட்டிருக்காங்க. முந்தியில் பாருங்கள்
ஒரு லைன் ஃபுல்லாகவே மான் நிற்கிற மாதிரி இந்த பார்டரில் இருக்கிற டிசைன் அப்படியே இந்த சைடு வந்துடுது. கீழே இந்த லாஸ்ட் முந்தி சைடில் வந்து ஃபுல்லாக வந்து அதோட கொம்பு மட்டும் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. நேவி ப்ளூ கலர் சாரீ முந்தி. சரிங்களா? ப்ளவுஸ் எல்லாமே வந்து பிளைன் ப்ளவுஸ் தான் வரும். ஓகே, இதனுடைய ரேட் வந்து 8800 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். ஏன்னாக்கா இது வந்து உடல் பாகம் ஃபுல்லாகவே ஜரி ஒர்க் வந்திருக்குது. இந்த மாதிரி ஜரி ஒர்க் வந்திருக்கிறதுனால தான் உங்களுக்கு ரேட் அந்த அளவுக்கு வருது. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்த கலர் சாரீ பார்த்தலாம். இந்த சாரியில் வந்து ஒரு 3 கலர் சாரீ இருக்குது. அந்த சாரீ என்னங்கன்னா ஸ்ட்ராபெரி சாரீ. சரி, ஸ்ட்ராபெரி பெண்ணி. இப்போ நான் தான் பாட வந்தேன், என் குரல் கொஞ்சம் கேவலமா இருக்கு. எப்படி ஸ்ட்ராபெரி பெண்ணி அப்படிங்கிற மாதிரி இந்த சாரீ கட்டிட்டு போனீங்கன்னா உங்களை பார்க்குறீங்க, அந்த பாட்டு தான் பாடுவாங்க. ஓகே, இதுதான் நான் சொன்ன அந்த ஸ்ட்ராபெரி சாரீ. நல்ல லாவெண்டர் கலர், டார்க் லாவெண்டருக்கு கிரே கலரில் வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ராபெரி வந்து 3 ஸ்ட்ராபெரியும் லீஃபோட கொடுத்துருக்காங்க. அது ரோஸ் கோல்டில். ஓகேங்களா? பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த முந்தி ஃபுல்லாகவே ஸ்ட்ராபெரி, ரோஸ் கோல்டு ஸ்ட்ராபெரி கொடுத்துருக்காங்க. இது 1 செகண்ட் திருப்பி முந்தி ஃபுல்லாகவே பாருங்கள் ஸ்ட்ராபெரி நல்லா நெருக்கமாக 3 ஸ்ட்ராபெரியாக குட்டி குட்டியாக நெருக்கமாக போட்டிருக்காங்க. லீஃபோட ஸ்ட்ராபெரி இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அது ரோஸ் கோல்டில், கிரே கலரில் ரோஸ் கோல்டு போட்டு சூப்பராக இருக்குது. உண்மையாலுமே வந்து இந்த சாரீ கட்டினீங்கன்னா நான் பாடின அதே பாட்டு தான் உங்களை பார்த்து பாட போகிறாங்க. இந்த சாரியோட ரேட் வந்து 8400 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். சரிங்களா? இதில் வந்து இன்னும் 2 கலர் இருக்குது. அந்த 2 கலரையும் காட்டிடுறேன். இதனால டார்க் கலர்ஸாக இருக்கும். இந்த ஸ்ட்ராபெரி வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியுது. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கும், வயலட். உனக்கா? என்கிட்ட வயலட் நிறையா இருக்குது, அதனால வேற பார்த்துக்கிறேன். அடுத்த கலர் வந்து நல்ல டார்க் க்ரீனுங்க. நல்லா டார்க் க்ரீனுக்கு கிரே கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க. அதே ஸ்ட்ராபெரி வந்து நல்லா ரோஸ் கோல்டு ஸ்ட்ராபெரி. ஓகேங்களா? இதுவும் அதே போல் தான். ஓகே, நான் கலர்ஸ்க்காக தான் காட்டுறேன். உங்களுக்கு கலர் இதில் 3ல் எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்த கலர் பார்த்தலாமா? அடுத்த கலர் வந்து ப்ரைமரி ரெட்டுங்க. நல்லா பளிச்சு இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல? நல்லா தூக்கி காட்டினா தான் நல்லா ஷைனிங் தெரியுது அப்படிங்கிறா, அதனால தான் இப்படி காட்டுறேன். உங்களுக்குமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? பார்டர் வந்து கூல் கிரே. ஓகேங்க, நல்லா கான்ட்ராஸ்ட்டு சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இது ஒரு கலர். மொத்தம் 3 கலர் இருக்குது. 3 கலரில் உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கங்க. முந்தி இதுதான். ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே பிளைன் ப்ளவுஸ் தான். சரிங்களா? அவ்வளோதாங்க. இன்னைக்கு நான் காட்டின இந்த பட்டு சாரீ டிசைனில் எந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. நான் மேலே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. நீ அடுத்த ஒரு புது வீடியோவில், அதுவும் புது சாரியோட நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். ஓகே, பாய்.